வேண்டிய காரியத்தை குறித்து நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபித்து காத்திருந்த பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகையினாலே முழு கவனத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். கவலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நமக்கு வருகிறதான ஒரு காரியம். கவலை அப்படின்றது ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது பல சூழ்நிலைகளிலே பல விஷயங்களுக்காக, மனிதனுக்காக, தேவைகளுக்காக நாம் கவலைப்படுவது உண்டு. ஆங்கிலத்தில் இதனுடைய வார்த்தை ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், கவலை. இப்போ கவலை படாத மனுஷன் யாராவது ஒருத்தங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க அப்படின்னா யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் கவலைகள் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் கவலைகள் இருக்குது. ஆனா அந்த கவலை அவங்கள கண்ட்ரோல் பண்ணுதா இல்ல அவங்க கவலை கண்ட்ரோல் பண்றாங்களான்றது தான் நம்ம இந்த நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். கவனிக்கணும். எல்லாரும் யாரு கவலை இல்லாம இருக்கீங்க? இன்னைக்கு கவலையே இல்லையா? இன்னைக்கு கவலை இல்லை, சரி. அவ எல்லாருக்குள்ளேயும் அட்லீஸ்ட் என்ன சொல்றது, ஒரு பெர்சன்டேஜ் லெவல்ல கணக்கு வச்சுக்கிட்டா கவலை மாறி மாறி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனை நினைச்சு ஃபுல் கவலையிலேயே இருப்பாங்க, 100% இருப்பாங்க. ஒரு சிலர் சரி அப்பப்போ கொஞ்சம் கவலை வரும்போது ஒரு 10%, 20% அப்படியே மேலே ஏறி ஏறி ஒரு கிராஃப் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனா கவலையே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கும்னா மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்துல கவலை செயல்பட்டு கொண்டிருக்கும். சிறு பிள்ளைகள் போகலாம். சரி, கவனிங்க. இப்போ இந்த ஆங்ஸைட்டி, இந்த கவலை அப்படின்றது உலகளாவிய ஒரு பிரச்சனை. இது உலகத்துல பலரும் பலவிதமான தீர்வுகளை இதற்கு பார்ப்பது உண்டு. ஆனா இந்த நாட்களிலே நம்மளுடைய சமுதாயத்தை பார்க்கும் பொழுது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது கவலை இல்லாத ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிக்கிறது அரிதான ஒரு காரியம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சமுதாயத்தில் ரொம்ப கொடிதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நேற்று என்னுடைய கசின், எங்கள் அத்தை பையன் வந்திருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு பென்னி, அவனை நான் மீட் பண்ண. ஒசூரில் வேலை செய்கிறான். அவன் சொன்னான், மாமா ஒசூரில் ரொம்ப மோசமான நிலை மாமா அப்படின்னா. சொல்லு என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லை கொலை ரொம்ப அதிகமாக நடக்குது. அப்புறம் சொன்னால் கோர்ட் முன்னாடியே ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீலை வெட்டுறாரு, நடு ரோட்டில் வச்சு வெட்டுறாரு. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கோர்ட்டு, அந்த வக்கீல் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட கிடக்குறாரு. ஒருத்தர் கோர்ட் இல்லாமல் இருக்கிற இன்னொரு வக்கீல், அவர் தலையில போட்டு இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு, தலையை வெட்டுறாரு. அந்த ஆள் ரத்தத்தில் அப்படியே கிடக்குறான் கீழே. அங்கே போறவங்க வரவங்களாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. ஒருத்தரும் அங்கே போய் வீடியோ எடுக்கிறானுங்களே ஒழிய ஒருத்தரும் போய் ஏன் என்ன ஏதுன்னு கேட்க முடியல. கேட்கறதுக்கு தைரியமும் இல்லை. சூழ்நிலைகளும் மாறி போச்சு. என்ன நினைப்பான், நமக்கு எதுக்கு, நம்மளை பிடிச்சி நம்மளை வெட்டிவிட்டானா என்ன பண்றதுன்னு பயம், இல்லை போலீஸ் நம்மளை விட மாட்டாங்கன்ற ஒரு ஒரு மனநிலை. அதனால இதை அப்படியே விட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பாருங்க மாமா இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ நான் சொன்னேன், இதுதான்டா உலகத்தினுடைய சூழ்நிலை. இது வெறுமனே ஆரம்பம் தான், இது வெறும் ட்ரெய்லர் தான். ஆனால் வர்ற நாட்களில் இன்னும் பயங்கரமான கொடிதான காரியங்கள் தேசத்திலே நடக்க போகிறது. ஆனா அதுக்கு மத்தியில தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? How are we supposed to live in this dark world? இந்த இருள் நிறைந்த உலகத்துல தீமையானது இவ்வளவு கொடுமையா பூமி ஃபுல்லா நிரம்பி கிடக்கிற இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் நாம் எப்படி வாழ்வது? உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கவலை இல்லாம, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில அப்படின்னா என்னுடைய பிள்ளை வெளியே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒழுங்கா சேருமா? ஏன் பை ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு செய்தி கேட்டுறேன்னா அடுத்த என்ன, ஐயோ வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பைக்கில் போயிருக்கிறாரு, ஒழுங்கா சேருவாரா? ட்ரெயின் கவுந்துருச்சு அப்படின்னு நியூஸ் வந்தால் உடனே என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் ட்ரெயினில் நம்ம வர்ற சொந்தக்காரங்கள்லாம் நினச்சி நமக்கு கவலை வரும். இப்போ பாருங்களேன், நம்ம கேள்விப்படுற எல்லா செய்தியுமே மறைமுகமாக நமக்குள்ளாக ஒரு கவலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கவலை இல்லாத மனுஷங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதான இந்த செய்தியினுடைய ஒரு காரியம், இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கவலை என்பது ஒரு பக்கம் மானுஷிகமா இது உணர்ச்சியின் அடிப்படையிலே
நமக்கு ஏற்படுகிற ஒரு காரியமா இருந்தாலும் சத்துருவானவன் இதை தந்திரமாக பயன்படுத்துகிறதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளில் நாம் பார்க்கிறதான செய்தியினுடைய தலைப்பு, ஹவு டு யூ பிரேக் ஆங்ஸைட்டி? கவலையை உடைப்பது எப்படி? கவலை அப்படின்றது இது சாதாரண ஒரு உணர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதுல இருந்து மாறிக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனா திரும்ப அது உங்களை வந்து தாக்கும். ஆனா கவலை என்பதை நீங்க ஒரு அரணாக புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அது தேவனுக்கு பிரியமில்லாத உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல தடையாக இருக்கிற ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை பிரேக் பண்ணி அதை உடைப்பதற்கான விதங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, நான் கவலை இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவ்வளவுதானா? இந்த பக்கம் கவலை இல்லாம இருக்கணும்ன்றவங்க எங்க? மற்றவங்க எல்லாம் கவலையோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? யார் யாரெல்லாம் கவலை இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கரங்களை தூக்கி. சரி, ஓகே, சூப்பர். அப்போ நான் பிரசங்கம் பண்ணலாம். சரி சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு இதுல இருந்து நம்ம தியானத்தை ஆரம்பிக்க போகிறோம். மத்தேயு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி 6வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு 6:25 34 வரைக்கும் நம்ம நிறுத்தி நிதானமாக நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் வாசிங்க, எண்ணத்தை உண்போம் குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இப்போ இந்த கடைசி வரிசையில நம்ம படிச்சோம், அந்தந்த நாளின் அதின் பாடுகள், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இங்க கடைசியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த கடைசி வார்த்தை வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு வார்த்தையை இயேசு சொல்றார். கவலை இல்லாம நம்மளால வாழ முடியும்னா முடியும், ஆனா பாடுகள் இல்லாம ஒரு மனிதனால வாழ முடியாது. சோ கவலையை பற்றி எல்லாம் சொல்லிட்டு கடைசி வரிசையில கடைசி வார்த்தையில சொல்றாரு, ஒவ்வொரு நாளுக்கான பாடுகளை நாம் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா என்ன பண்ணணும்? சந்தித்து ஆகவே வேண்டும். அது குடும்பமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், சரீரமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா காரியங்களிலுமே பாடுகள் என்பது தவிர்க்க முடியாதவைகள். ஆனா பாடுகளுக்கு மத்தியிலே பாடுகளுடைய நெருக்கங்கள் உங்களை கவலைப்படுவதிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம்? தவிர்க்கலாம். பாடுகள் வருவதை தவிர்க்க முடியாது, ஆனா பாடுகளே உங்களுக்கு பாரமா மாறி உங்களுக்கு டென்ஷனையோ பிரஷரையோ ஏற்படுத்துறதை என்ன பண்ணலாம்? நீங்க தவிர்க்கலாம். இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சோ முதலாவது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய கவலையினுடைய வேர் என்ன? Where does the root of our anxiety rest upon? நம்மளுடைய அந்த கவலை அப்படின்றதுடைய வேர் எங்க இருக்கிறதுன்ற நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா, சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோமே, ஏங்க நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? என்ன சொல்லுவீங்க? எங்க என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலைங்க, அதுக்காக நான் கவலைப்பட்டு ஜெபம் பண்ணுறேன். இவர் ஒருத்தர். இன்னொருத்தர், இல்லைங்க நான் என்னுடைய கடன் பாரம் இருக்குதுங்க, அதுக்காக நான் கவலைப்படுறேன். ஸோ இப்படி நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சோன்னா கவலையை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி ஒரு 2-3 ரீசன்குள்ள கொண்டு வந்துடும். ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசன பகுதியை ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். 3 காரியங்களை பத்தி சொல்றாரு. எண்ணத்தை உண்போம், குடிப்போம், உடுப்போம் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை பத்தி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அதனுடைய
மேன்மையை பற்றி சொல்றார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பண்ண சொல்றாரு. எதோட கம்பேர் பண்றாரு? ஆகாயத்து பட்சிகள், பறவைகள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கப்பா, அது என்ன ட்ரெஸ் போடணும், காலையில் எந்திரிச்சோன்னா மேக்கப் போடணும், மயில் வந்து காலங்காத்தால வோக்கல் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு நான் அழகா பாட்டு பாடணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருது, எதுவுமே இல்லை. அது என்ன பண்ணுதுங்க, காலையில் எழுந்த உடனே அதற்குரிய காரியங்களை கர்த்தர் அதை பிழைப்பூட்டுகிறார். அடுத்து பாருங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பாருங்களேன், ஜீசஸோடைய கம்பேரிசன் எங்க இருந்து ஆரம்பிக்குது? பறவையும் மனுஷனையும் கம்பேர் பண்றார். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, அவன் வந்து பறவைய மாதிரி இருக்கணும். பறவை என்ன பண்ணுதுங்களா, பறந்துகிட்டு இருக்கிறத பத்தி அவர் சொல்லல, பறவையினுடைய சுபாவத்தை பத்தி சொல்றாரு. அதற்கு எந்த விதமான ஏக்கமும் கவலையும் கிடையாது. நானும் சுதாவும் சில நேரம் எங்க நாயை பத்தி நாங்க பேசுவோம். அது நல்லா தூங்கும். நாங்கள் நல்லா ஏதாவது முகமுறமா பேசிட்டு இருக்கும்போது நல்லா ஃபேனுக்கு அடியில் தூங்கும். நாங்கள் யோசிப்போம், இந்த நாய்க்கு ஏதாவது கவலை இருக்குதா? சோறு கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம சோறு போட்டுடுறோம், நல்லா குளிப்பாட்டி விட்டுறோம், குளிச்சு விட்டுறோம், நாற்றம் அடிச்சா அதுக்கு சென்ட் வேற அடிச்சு விடுறோம், அப்பப்போ வந்து அதுக்கு நான்வெஜ் ஐட்டமும் கொடுக்குறோம். சில நேரம் நானும் அவ்வளோ சொல்லுவோம், சுதாவும் பாரு இந்த நாய் இவ்வளோ நல்லா கண்ணை மூடி நல்லா இப்போ நல்லா தூங்க பழகிடுச்சு எங்கள் நாய், வெளியில் யார் வந்தால் கூட குலைக்க மாட்டேன்னு, அந்த அளவுக்கு சொகுசாய் போச்சு. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கவனிங்களேன், இந்த மாதிரி மிருகங்கள் கவலையற்றதா இருக்குது. அதனால நம்ம சொல்லலாம் ஒருவேளை எங்க அது 5 அறிவுங்க, நமக்கு 6 அறிவு இருக்குங்க, 6 அறிவு இருக்கிற எல்லாமே கவலைப்படணும் அப்படின்னா ஏசப்பா இந்த பகுதியை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் ஏசப்பா மனுஷனை பறவையை பார்க்க சொல்றாரு. பறவையை பாரு, அது எந்த ஒரு கவலையும் அதுக்கு இல்லை. அதுக்கு அஃப்கோர்ஸ் அதுக்கு ஏதாவது வேலை இருக்குதா? வேலையும் கிடையாது. ஆனால் எப்படி சாப்பாடு சாப்பிடுன்ற ஒரு 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 ஏக்கம் அதுகிட்ட கிடையாது. எப்படியாவது என்னை உருவாக்கின தேவன் என்னை சாப்பாடு கொடுத்துருவார், எனக்கு பிழைப்புட்டுவார் அப்படின்ற ஒரு உறுதி அதுக்கு அது முட்டைக்குள்ள இருக்கும் போதே அந்த டிஎன்ஏலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இந்த டிஎன்ஏலே நமக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? என்ன பண்றது, பணத்துக்கு என்ன பண்றது, தேவை இருக்குதே என்ன பண்றது, பிரச்சனை ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குதே என்ன பண்றது. ஸோ இந்த 6ஆம் அறிவை ஆண்டவர் கொடுத்தனால என்னவோ தெரியல, அது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக இப்ப எல்லாம் சாபமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 6th சென்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு, சாபம். ஏன்னா அது தேவன் இயங்க வேண்டிய விதத்துல அந்த 6ஆம் அறிவு ஒர்க் அவுட் ஆகல. தேவன் ஒரு விதத்துல 6th சென்ஸ் ஒர்க் ஆகணும்னு நினைச்சாரு, மகிமையில அது நிரப்பப்படணும்னு நினைச்சாரு. ஆனா 6th சென்ஸ் மட்டும், 6ஆம் அறிவு மட்டும் எப்படி வேலை செய்யுது, குதர்க்கமா வேலை செய்யுது, எதிர்மறையா வேலை செய்யுது. நம்மள இன்னும் மன அழுத்தத்துக்குள்ளேயும் நம்மளுடைய ஆயுசனால குறைச்சி நமக்கு டென்ஷனை கொடுத்து, பிரஷரை கொடுத்து, பிபி மாத்திரை, பிரஷர் மாத்திரை, வரிசையா எல்லா மாத்திரையும், சுகர் மாத்திரை, எல்லா மாத்திரையும் போட்டு ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவன் 60 வயசுலயே போகிற மாதிரி. இப்படி எல்லாமே இதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த 6ஆம் அறிவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிந்தனை பகுதியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நடந்ததை பத்தி கவலைப்படுறவங்க கூட கம்மி தான், நடக்காததை பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்க தெரியுங்களா? அவங்க வந்து மெஜாரிட்டி அவங்க தான். ஒரு 70% வச்சுக்கலாம், ஒரு 30% தான் நடந்ததை வச்சு கவலைப்படுவாங்க. மற்ற 70% கற்பனை பண்ணியே கவலைப்படுவாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படி கீழே விழுந்துருச்சுன்னா, பணம் நஷ்டமா போயிடுச்சுன்னா, தொழில் நஷ்டமாயிடுச்சுன்னா, நமக்கு உதவி செய்யறோம் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டானா. பாருங்க, இது நினைச்சு 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 நினைச்சே மனிதனுக்கு என்ன ஆயிடுதுங்க, கவலை என்பது வெறும் உணர்வாக இல்லை, இப்போ அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய ஆத்துமாவையும் பாதிக்கிறதாக இருக்கிறது. See, you need to understand. நீங்க தெளிவா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கவலை என்பது ஒரு உணர்ச்சி அப்படின்றத நீங்க பார்க்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த உணர்ச்சியே உங்களை மன அழுத்தத்திற்குள்ளாக, அந்த உணர்வே அது அந்த கவலைன்றது உங்களை அழுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னா அது பிசாசு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அரணாக மாறிவிடும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் தேவனை ஆராதிக்க வர முடியாததுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? கவலை தான். நான் இவ்வளோ நாள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரனே, இது நடக்கலையே, அது நடக்கலையே, இப்படின்னு பல விதமான கவலைகள் மனிதனை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஸோ முதலாவது பறவையை பத்தி சொல்றாரு. அடுத்ததா பாருங்க, அவர் சொல்றாரு, சரீர அளவோடு கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன. இப்ப அடுத்து சொல்றாரு, காட்டு புஷ்பங்கள், புஷ்பம் பூவை கவனிச்சு பாருங்க, அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை,
என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது. சாலமோன் ராஜா யாருங்க? யாரு இருக்கிறதுலே பெரிய ராஜானா செல்வந்தர். அவரை மாதிரி செல்வந்தர் யாருமே கிடையாது. அதாவது அவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு, வெள்ளி இருக்கு இல்லைங்களா, சில்வர் ரோட்ல இருக்கிற கல்லு மாதிரி இருக்குமா. ரோட்ல இருக்கிற கல்லு மாதிரி, ரோட்ல கல்லு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வெள்ளி எப்படி இருக்குமா, கல்லு மாதிரி இருக்குமா. அப்ப கோல்டு எப்படி இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இருந்ததான மனுஷன் கூட இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான பூவை போல என்ன பண்ணலையா, ட்ரெஸ் பண்ணலையா. அதுதான் ஏசப்பா சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அடுத்ததாக, எண்ணத்தை உண்போம் குடிப்போம் உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ரொம்ப முக்கியமா சொல்றாரு, அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். சத்தமா வாசிக்கலாம் 32 வசனம். இவை எல்லாவற்றையும் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். சரி, இப்ப பாருங்க, இது எல்லாவற்றையுமே நம்ம கவனிச்சு பார்க்கும்போது ஒரு மனுஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் கையில உள்ள பிரயாசம், அது பொருளாதாரம், இந்த மாதிரி காரியங்களை நினைச்சே தான் நம்முடைய கவலைகள் சுற்றி கொண்டிருக்கிறது. எதிர்காலம் என்ன, பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன, எதிர்பார்த்தது நடக்காதது, இப்படி பல நிலைகளிலே மனிதன் கவலைகளினாலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறான். சரி, இப்ப கவலை வர்றனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, தேவன் மேல் இருக்கிறதான நம்பிக்கை இழந்து போகிறோம். we lose our trust in God. தேவன் மேல நம்ம எல்லாருக்குமே, நம்ம இப்போ உங்ககிட்ட வந்து கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க தேவனை நம்புறீங்களா? நம்புறேங்கன்னுவீங்க. இப்போ உங்க பிரச்சனையை பத்தி நீங்க சொல்லும் போது, இப்போ என்கிட்ட வந்து சொல்றீங்க, பில்லி இந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு, அதற்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னா, நான் முதல் வார்த்தை என்ன சொல்லுவேன்? தேவனை விசுவாசிங்க. உங்களுக்குள்ள மனசுல அடுத்த கேள்வி என்ன வரும்? ஒருவேளை நீ வெளியில் சொன்னாலும், ஏடா இதெல்லாம் செய்யாமையா உன்ட்ட வந்து நான் சொல்லுவேன், ஏதாவது நீ ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா தேவனை விசுவாசிங்கன்னு சொல்றேன். எனக்கு தெரியாம நான் உன்ட்ட வந்து இப்ப இந்த விஷயத்த சொல்றேன், நீங்க மனசுல ஒரு வேளை யோசிக்கலாம். ஆனா முதலாவது கவலைக்கான முதல் தீர்வே என்ன தெரியுங்களா? ட்ரஸ்ட், அந்த கான்ஃபிடன்ஸ், தேவன் மேல இருக்கிறதான அந்த நம்பிக்கைன்றது ஒரு பக்கத்துல இருந்து வேற ஏதோ பக்கத்தின் மேல, அதாவது உங்களுடைய பார்வை திசை மாறிடுச்சு. இப்போ பார்வை திசை மாறும் பொழுது நம்பிக்கையை நம்ம இழக்கிறோம். நம்மளுடைய பார்வை தேவன் மேல இருக்கிறது மாதிரி இப்போ கவலையின், அந்த பிரச்சனையின் மேல என்ன ஆயிடுச்சுங்க, போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள் யாருன்னா, நம்ம பைபிள்ல பேதுரு ஏசப்பா என்ன சொல்றாரு, பேதுரு கேட்கிறாரு, ஏசப்பா கடல் மேல நடந்து வரதுக்கு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க, வா பேதுரு அப்படின்னு. உடனே அவரு கடல் மேல நடக்கிறாரு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நடக்கிறாரு அவரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வசனம் சொல்லுது, அங்க சீறி வருகிற அலைய பார்த்த உடனே, இப்ப பாருங்க, ஏசப்பாவை பார்த்து நடக்க வேண்டிய பேதுரு, அவர் பார்வை இப்ப எங்க போயிடுச்சு? கடல்ல சீறி வருகிறதான அலைகளை பார்த்த உடனே என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாருங்க, மூழ்கி போக ஆரம்பிச்சிட்டார். உடனே ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, உடனே ஜீசஸ் கை நீட்டி காப்பாத்திட்டார். சரி, அது போகட்டும். இப்ப கவனிங்க, இவருடைய நட, அதாவது பார்த்திருந்தீங்க, இன்ஃபேக்ட் அவர் ஜீசஸ் மேல மாத்திரம் கண்ணை ஒழுங்கா வச்சிருந்தாருன்னா, ஜீசஸுக்கு அடுத்து அற்புதம் செஞ்ச மனுஷன் யாரா இருந்திருக்கலாம்? கடல் மேல நடந்து பேதுருவா இருந்திருக்கலாம். இப்ப அவர் தவற விட்டுட்டாரு. காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய பார்வை அவரை கவலைப்படுத்தி, அவரை பாரப்படுத்துற காரியங்கள் மேலதான் அவருடைய பார்வை இருந்ததே ஒழிய தேவன் மேல அவருடைய பார்வை இல்லை. சோ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வாட் எவர் சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ, நீங்கள் என்ன சூழ்நிலையின் வழியாக போய் கொண்டிருந்தாலும் உங்களுடைய பார்வையை தேவன் மேல மாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஆல்வேஸ் ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ். உங்கள் கண்களை தேவன் மேல மாத்திரம், ஏசப்பா மேல மாத்திரம் வச்சிருக்கிறதுக்கு முதலாவது ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்ததாக செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சில பகுதிகளிலே நம்ம தேவனை பார்க்காம இல்ல தேவனை நம்பாம சுய பலத்தின் மேல நம்ம நம்புகிற பகுதிகள் என்னவென்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துல ரொம்ப ஸ்கில்டா இருப்போம். கரெக்டா? இப்போ உதாரணத்திற்கு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு மியூசிக் வாசிக்கணும்னு வச்சுக்கோ. இப்போ வந்து என்னை திடீர்னு ஒரு 1,00,000 பேருக்கு முன்னாடி மியூசிக் வாசிக்க சொல்றாங்க. இப்போ எனக்கு மியூசிக் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிறதான ஆடியன்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பதட்டம் வரும். ஒருவேளை நான் என்னுடைய ஸ்கில்லை நம்பி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் குழந்தையிலேருந்து கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கேன், எனக்குலாம் இதெல்லாம் அத்துப்படி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் என்னுடைய ஸ்கில்லை நம்பியும் என்னுடைய திறமையை நம்பி நான் மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா, அங்க கண்டிப்பா நான் 25-40 வருஷமா நான் கீபோர்டு வாசித்திருந்தாலும்
அங்க கண்டிப்பா என்னுடைய ஸ்கில் என்னை கைவிட்டுரும், என்னுடைய திறமை என்னை கைவிட்டு விடும். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இது என்னதான் பழக்கப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும், என்னால கண்ணை மூடிட்டு கூட இதை செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு எனக்கு பழக்கமா இருந்தாலும் எல்லா காரியங்களிலும் நான் தேவன் மூலமாக ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு அணுகுமுறையை நான் என்னுடைய வாழ்க்கையில பழக்கி கொள்ள வேண்டும். ஸோ முதலாவது நான் சொல்றேன், என்ன சொன்னங்க, கவலையை பார்க்காம தேவன் மேல உங்களுடைய பார்வையை வைங்கன்னு சொன்ன. ரெண்டாவதா, நீங்கள் எவ்வளவு பழக்கப்பட்ட விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் it has to go through God. தேவன் மூலமாக தான் அந்த பழக்கப்பட்ட காரியம், எனக்கு பழகி போன காரியம், எனக்கு ரொம்ப அத்துப்படியான விஷயத்தை நான் செய்யறதா இருந்தாலும், அது சாதாரணமா வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், நீங்க வீட்டில் சமையல் செய்யறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே யாரை சார்ந்துதான், தேவனை சார்ந்து, இயேசுவை சார்ந்து, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து. ஏன்னா அன்னன்னைக்குரிய பாடுகள் உங்களை நெருக்குறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா சொன்ன வார்த்தை கடைசி வரிசையில பார்த்தோம், அன்னன்னைக்குரிய பாடுகள் இருக்குது. ஆனால் அதற்கு மத்தியிலே கவலை இல்லாமல் இருப்பது யாருடைய வேலை? என் வேலை. என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாடுகளை நம்ம கிட்ட கொடுக்கிறது, பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறது எதற்காக? நம்ம உருவாகிறதுக்கு. ஆனா கவலையே அவர் கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் கவலையை கொண்டு வந்து, இந்தா கவலைப்படு கொண்டாரம், எனக்கு போர் அடிக்குது அதனால உன்னை வச்சு நான் விளையாடுறேன் அப்படின்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் கவலையை கொடுத்து அப்படியே ஜாலியா நம்ம கிட்ட விளையாண்டுட்டுலாம் இருக்க மாட்டார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பாடுகள் தவிர்க்க முடியாதவைகள், ஆனால் கவலைகளை தவிர்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாடுகள் மத்தியிலே இயேசுவின் மேலே நோக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்க போறோம். ஸோ முதலாவது ரூட், அனலைஸ் த ரூட், காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ அடுத்ததா காரணத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு இப்போ அந்த காரணத்துக்கு பதிலாக வேறு ஒரு காரியத்தை நம்ம நிரப்ப போறோம். வாசிப்போம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4 7 வசனங்கள். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. இன்னைக்கு வேறொரு சபையினுடைய ஆராதனை நேரலை நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. அவங்க சபையா வாரம் 5 வசனம் சபையா எல்லாரும் மனப்பாடமா சொல்றாங்க. பாஸ்டர் சேர்ந்து சொல்லுவார். ஸோ அதனால நான் ஜனவரிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனம். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனம். எல்லாரும் சின்ன சண்டே கிளாஸ் கிடையாது, இது நமக்கு தான். நம்ம என்ன பண்ண போறோம்? 5 வசனமா நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனம், திங்கள் டு ஃப்ரைடே, சனிக்கிழமை லீவ் விட்டுருவோம், திங்கள் டு ஃப்ரைடே ஒவ்வொரு வசனமா நம்ம படிக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? ஒப்பிக்க போறோம். சரிங்களா? சொல்ல போறோம். ஸோ அதை நம்ம பிளான் நம்ம ஜான்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால். வசனம் ரொம்ப மனசுக்குள்ள இருக்குது, ரொம்ப நல்லது. அதுதான் நமக்கு ஆபத்து காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மோடு பேசும். சரி, இப்போ கவனிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். இப்போ இந்த சந்தோஷமா இருக்கிறது ஓகேங்க, ஏன்னா சர்ச்சுக்கு வந்தோன்னா ஒரு 4 பேரை பார்த்தோன்னே சூப்பருங்க கை தட்டுறேன். ஆனா இந்த எப்பொழுதும்ன்றதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்னு பவுல் சொல்லியிருந்தாருன்னா ஃபேக்ட். ஆனா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்கள் என்று திரும்பவும் வர ரிப்பீட் பண்றாரு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ சந்தோஷப்படுங்க, சந்தோஷமா இருக்குங்கன்ற சொல்லிட்டு அடுத்தது நம்மளுடைய சுபாவத்தை பத்தி சொல்றாரு. உங்களுடைய சாந்த குணம் எல்லா இங்க ஏன் சாந்த குணத்தை பத்தி பேசணும், சந்தோஷத்தை பத்தி பேசுறவரு? ஏன்னா சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோம்னா சாந்த குணத்தையும் நம்ம இழந்துருவோம். சந்தோஷத்தை இழந்த மனுஷனை நீங்க பாருங்களேன், என்ன வரும்? சந்தோஷத்துக்கு பதிலாக என்னங்க ஆப்போசிட் என்ன? சந்தோஷத்தினுடைய கோபம், எரிச்சல். அப்ப அந்த எரிச்சல் நிறைஞ்ச மனுஷன் கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன, ஐயோ
இயேசுவையே பார்க்குற மாதிரி எப்படியோ தெய்வீக சுபாவம் உள்ளவரா பேசுறாரு அப்படியே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? யாரா அந்த மனுஷன் சும்மா வல்லு நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா இல்லையா? இதுதான் சாந்த குணம். சாந்த குணத்தை இழக்கிறவன் சந்தோஷத்தை மாத்திரம் இழக்கல, இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்தையும் என்ன பண்றான்? இழந்து போகிறான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும். அப்போ பில்லியை பற்றி இல்ல பிரவீனை பற்றி ஜேம்ஸை பற்றி ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட சாட்சியை சொல்லணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னு தெரியுங்களா? இவராங்க ஒரு நல்ல ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன். ஹி இஸ் a very meek person. அவர் ரொம்ப சாந்தமா இருப்பார். அவர்கிட்ட கோபமோ எரிச்சலையோ நம்மளால பார்க்க முடியாது. இந்த சாட்சி நம்மளை பற்றி வேறு மனிதர்கள் சொல்ல முடியுமா? பாருங்க, அடுத்து சொல்றாரு. இந்த வசனத்தை தியானிச்சுட்டு நம்ம இதனுடைய காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் சமீபமா இருக்கிறார், நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்ப சொல்றாரு, இப்ப சந்தோஷத்திற்கு எதிராக இருக்கிற கோபம், கவலை, இதெல்லாவற்றுக்கும் பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான இப்ப கவனிக்கணும். இந்த கவலைன்றதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா தேவ சமாதானம் தான் ரீப்ளேஸ்மெண்ட். இதுல ஹல்லேலூயா. கவலைக்கு பதிலாக என்ன வேணுங்க? இப்போ தேவ சமாதானம் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ போன்ல வந்து பேட்டரி பழசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவோம்? பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுப்பா அப்படின்னு. இப்போ அட்வான்ஸ்டா வர போன்ஸ்லாம் அந்த சாஃப்ட்வேர்லயே நமக்கு வரும் ரீப்ளேஸ் பேட்டரி அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பழைய பேட்டரியை தூக்கி போட்டுட்டு புதுசா என்ன பண்றோம்? நம்ம புதுசாக ஒன்று போட்டு நம்ம பயன்பாடு. இப்போ இதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கவலைக்கு பதிலாக பவுல் சொல்றதான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன தெரியுங்களா? வேற எதுவுமே இல்லை, தேவனுடைய சமாதானம். அடுத்து வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுகிறதா இருக்கிறது. இப்போ இதை கவனிக்கும் போது இந்த தேவ சமாதானம், காட்ஸ் பீஸ் அப்படின்றது அதனுடைய சினாரியோவும் சொல்றாரு, அதை சார்ந்ததான சூழ்நிலையும் சொல்றாரு. இதை வந்து நீங்க வெறுமனையா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் வர்றது பேரு தேவ சமாதானம் இல்லை, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தேவ சமாதானம். ஆனா தேவ சமாதானத்தை பத்தி அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு பாருங்க, இருதயங்கள் சிந்தைகள் முழுவதும், உங்களுடைய இருதயம் ஃபுல்லா சிந்தனை ஃபுல்லா எல்லாவற்றிலையுமே என்னதான் இருக்கணுங்களா? தேவ சமாதானம் இயேசுவுக்குள்ளாக உங்களை காத்து கொள்ளுகிறதா இருக்கிறது. சோ தேவனுடைய பிள்ளையா பாடுகளை தவிர்க்க முடியாது. ஆனா கவலைகள் வரும் பொழுது கவலைக்கு பதிலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் நிரப்பிக்கொள்ள வேண்டியது யாருடைய சாய்ஸ், யாருடைய விருப்பம் தெரியுமா? என்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம். கவலையில இருக்கணும்ன்றத உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல. கவலையில இருக்க சொல்லி உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல. நீங்களாதான் போய் என்ன பண்றீங்க? கவலையில மாட்டிக்கொள்றீங்க, சிக்கிக்கொள்றீங்க. இப்போ அதே மாதிரிதான் நம்ம கவலைக்கு பதிலாக தேவ சமாதானத்துல நம்ம நிரப்பப்படணும்ன்றது யாரும் உங்ககிட்ட வந்து திணிக்க போறது இல்லை, நீங்களா தான் அதை தீர்மானம் பண்ணணும், நீங்களே தான் அந்த முடிவு எடுக்கணும். நான் இன்னைக்கு கவலைப்பட மாட்டேன், எனக்கு இன்னைக்கு கவலைப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் பாடுகளும் வந்தாலும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இது ஒரு தீர்மானம். உணர்ச்சினா அது மாறும், ஆனா தீர்மானம் மாறாது. அதனால இப்ப என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? கவலைக்கு பதிலா தேவ சமாதானத்தை என்னுடைய உள்ளத்துல நான் ரீப்ளேஸ் பண்றேன். அதுதான் என்னுடைய இருதயத்துல நிரம்பி இருக்க போகுது. இப்ப இந்த தேவ சமாதானத்தை பத்தி சொல்லும் போது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி, நம்மளுடைய கவலைக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு சப்ஸ்டியூட் என்ன அப்படின்னா தேவனுடைய சமாதானம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, தேவனுடைய இன்னைக்கு எனக்கு பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் எனக்கு எதிராக வரலாம், எனக்கு பிசினஸ்ல இருக்கலாம், சரீரத்தில் இருக்கலாம், அதுக்கப்புறம் தொழிலில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், குடும்ப உறவுகளில் இருக்கலாம். ஆனா அதற்கு மத்தியில அதற்கு பதிலாக அதாவது கவலைகளுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்? தேவனுடைய சமாதானத்தை அதற்குள்ளாக நான் சொல்லுகிறேன். சோ இவ்விதமான ஒரு பழக்க வழக்கம், ஒரு கன்சிஸ்டான ஒரு பிரேயர் லைஃப், கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தொடர்ச்சியான மாறாத ஒரு ஜெப வாழ்க்கையில மாத்திரம்தான் தேவ சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில கவலைக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப்னா என்ன தெரியுங்களா? தொடர்ச்சியா, அதாவது ஒரு நாள்ல இந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன்னா இந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன். நமக்கு டைம் கிடைக்கிறப்பதான் நான் ஜெபிப்பேன் அப்படின்னா அவங்களுடைய கதி அதோ கதி தான். இனிமேட்லாம்
நான் டைம் கிடைக்கிறப்ப ஜோம் பண்ணுவேங்க அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இனிமேல் இந்த டைம் கிடைக்கிறமோ ஜோம் பண்ணுறேன் அப்படின்ற பேச்சு பேசுகிறவங்கலாம் இனிமேல் ஆண்டவர்கள் நிலை நிற்கவே முடியாது. இது உண்மை. இப்போ இனி வருகிற நாட்களில் கவலை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஒரு மனுஷனால் வாழ முடியுங்க. அதுக்கு நம்ம பெரிய ஒரு சைக்காட்ரிக் போய் பார்க்க தேவையில்லை, லைஃப் கோச்சை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரை என்ன தெரியுங்களா பெற்றுக்கொண்டா போதும்? தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டா போதும். ஏன்னா தேவன் சொல்றாரு பாடுகள் இருக்கும், ஆனா அந்த பாடுகள் நிமித்தமாய் வருகிற கவலைக்கு பதிலாக நான் கொடுக்கிற சமாதானத்தை நீ என்ன பண்ணு, நீ உனக்குள்ளாக பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசுகிறார். தொடர்ச்சியான ஒரு ஜெப வாழ்க்கை, தொடர்ச்சியாக ஒரு நேரத்தை குறித்து வைத்து அதில் தொடர்ச்சியாக ஜெபிக்க பழகுங்கள். குறைஞ்சது 1 மணி நேரம்னாச்சும் ஜெபிக்கணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் இல்லை, குறைந்தது குடும்பத்தில் 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்க நம்ம பழகணும். குறைந்தது சொல்றேன், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு தினம்தோறும் வருகிற நாட்களில் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஸோ அப்போ தேவ சமாதானத்தை கவலைக்கு பதிலாக நாம் நம்முடைய சிந்தையிலே நிரப்பும்படி, இருதயத்திலே நிரப்பும்படி இந்த நாளில் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்து 3ஆவதாக நாம் செய்ய வேண்டியது, ஸோ முதலாவது சொன்னேன் கவலையினுடைய வேறு என்னன்னு பார்க்கணும். அடுத்ததா கவலைக்கு பதிலாக தேவ சமாதானத்தினால நிரப்பணும். அடுத்து 3ஆவதாக நாம் இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, மனப்பாடமா கூட சொல்லலாம். சங்கீதம் 23:1-4 வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், சேர்ந்து வாசிக்கலாம். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. போதும். இப்போ பாருங்க, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசன பகுதி தான். ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்க. தாவீது அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷன். ஒரு ராஜா அப்படின்றதுக்கு மாறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மெய்ப்பனாக இருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஸோ அதனுடைய அனுபவத்தில் தான் இதை எழுதுறார். கர்த்தரன் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஸோ when you trust in God, தேவனை நம்பும் பொழுது, இல்ல தேவ சமாதானம், இந்த கவலைக்கு பதிலாக தேவ சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வேன் நீங்க தீர்மானம் எடுக்கும் போது, முதலாவது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ கார் புதுசா கத்துக்கிறவங்க கிட்ட காரை கொடுத்துட்டு கூட உட்காந்தா ஒரு உணர்வு வரும், கவனிச்சிருக்கிறீங்களா? சரி, பைக் எடுப்போம், கார் வேணும். பைக் வந்து உங்க வீட்டில் ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, சரிங்களா? இப்பதான் ஓட்டுறாங்க. அவங்க ஓட்டும் போது அவங்க பின்னாடி நீங்க திடீர்னு அவசரத்துக்கு எங்கேயோ போகணும்னு அவங்க பின்னாடி உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? பயமா இருக்கும், கரெக்டா? இதே நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்போ சுதா என்னோட கூட பைக்ல உட்கார்றா அப்படின்னா அது வேற. ஏன்னா என் கணவன் வண்டி ஓட்டுற விதத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஸோ எங்கேயாவது இடுக்கிட்டதுல போய் இப்படி வளைச்சு கழிச்சு நான் பிரேக் அடிச்சு போனாலும் நிறைய நேரம் நான் கவனிச்சிருக்கிறேன், சூத்திரம் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் வண்டி ஓட்டுறது வண்டியை மேல நம்பிக்கை இல்லை. என் கணவன் எப்படினாவதும் என்னை கீழே சாச்சிடாம ஒழுங்கா ஓட்டுவாருன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இதுதான் கான்ஃபிடன்ஸ். இது பேர் நம்ம என்ன சொல்றோம்னா கான்ஃபிடன்ஸ் சொல்றோம். இப்போ இதே போலதான் தேவனை நம்ம எல்லாரும் நம்புறோங்க. உங்ககிட்ட போய் கேட்டேன்னா, ஏசப்பாவை நம்புறீங்களா இந்த கவலைக்கு மத்தியில்? நம்புறேன். ஆனா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கும். எல்லாரும் தேவனை நம்புவோம், ஆனா தேவன் மேல இருக்கிறதான அந்த சார்பு நிலை இருக்கு இல்லைங்களா, அவர் மேல நமக்கு இருக்கிறதான அந்த நம்பிக்கையின் அளவுல தான் நம்ம குறைஞ்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே அவரை ட்ரஸ்ட் பண்ணுவோம், அவரை முழுசுமா நம்பிடுவோம். ஆனா கான்ஃபிடன்ஸ் லெவல் இவர்கிட்ட கொடுக்குறோமே, இவர் உருப்படியா போய் சேர்த்துருவாரா மாட்டாரா? இவர் நம்ம வண்டியில் உட்காரும் போது ஒரு சிலர் ஆட்டிக்கிட்டே ஓட்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? தடுமாடிக்கிட்டே ஓட்டுவாங்க. அவங்ககிட்ட உட்காந்து நமக்கு என்ன, ஐயோ, ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி ஓட்டினாங்கன்னா, தம்பி கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க, நானே வண்டி ஓட்டிட்டு போயிடுறேன், அங்கே போனோன்னா வண்டி உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்கள் ஓட்டிட்டு போயிடுங்கன்ற. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அதே மாதிரி நான் காரில் கூட எல்லாரோடையெல்லாம் நான் காரில் உட்காந்து போகவே மாட்டேன். ஒரு சிலருடைய கார் டிரைவிங் மாத்திரம் தான் நான் நம்பி நான் உட்காருவேன் ஒழிய, மற்ற யாராவது கார் ஓட்டினாங்கன்னா எங்க தயவு செஞ்சு நீங்கள் பின்னாடி இல்லை பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, நான் கார் ஓட்டிட்டு போயிடுறேங்க அப்படின்றேன். இப்போ நான் எதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா,
இப்போ எனக்கு அந்த கார் அவருடையதாக கூட இருக்கலாம், கார் புது காரா கூட இருக்கலாம். ஆனா ஒரு ஓட்டுகிற விதத்தின் மேல எனக்கு என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது நான் பார்க்குறேன், ஒரு மாதிரி அவர் தடுமாறுறாரு. இப்போ அதே அவர் கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க ஒருத்தங்க வச்சுக்கோமே, நெருங்கி இருக்கிற ஒருத்தங்க உட்காந்தாங்கன்னா அவங்க அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவரை பத்தி தெரியும். அவர் ஆட்டிட்டு போனாலும் நம்மளை போய் சேர்த்த வேண்டிய இடத்துல என்ன பண்ணிடுவாரு, சேர்த்துருவாரு. அவர் மேல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். இதே தாங்க இப்போ நம்ம யார்கிட்ட கேட்டாலும் மைக்கு நீட்டி ஆண்டவர் கர்த்தருங்க எனக்கு மெய்ப்பறதாங்க இல்ல, தாழ்ச்சிலாம் இல்ல, தண்ணி எல்லா இடத்துக்கும் எனக்கு கூட்டு போறாரு, நல்லா சூப்பரா சாப்பாடு போடுறாரு. ஆனா கவலை நேரத்துல உங்களுக்கு ஏன் தடுமாற்றம் வருது தெரியுமா? அவர் மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ். You don't have that confidence on God. தேவன் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸுக்கு சரியான வார்த்தை அவர் மேல இருந்த சார்பு நிலை, அதுதான் கான்ஃபிடன்ஸ்னா அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர் அப்படின்றத 1% 2% இருக்கிறனால தான் ஏசப்பா கிட்ட நம்ம கவலையை ஒப்பு கொடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அவரை நீங்க 100% சார்பு நிலை வந்துருச்சுன்னா நீங்க எதை பத்தி என்ன பண்ண மாட்டீங்க தெரியுங்களா? கவலைப்படவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் தாவீது சொல்ற மாதிரி, பூமி எல்லாம் மாறினாலும், கடலில் மலையெல்லாம் பெயர்ந்து போனாலும், கடல் எல்லாம் கூட பிளந்துக்கிட்டு போனாலும், கடல் வற்றி போனாலும், என்ன ஆனாலும் நான் நம்புற எந்த தேவன் மேல இருந்து என்னுடைய நம்பிக்கை மாறப்போவது இல்லை. இவரால் எப்படிங்க சொல்ல முடிஞ்சது? ஏன்னா தேவன் நடத்துகிற விதத்துல அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். எப்படிப்பட்ட கான்ஃபிடன்ஸ்? 100 200 இல்ல, நான் நினைக்கிறேன் 1000% கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தாவீதுக்கு. அப்போ அந்த அளவுக்கு தைரியமா ஒரு மனுஷனால சொல்ல முடிவதற்கான காரணம் என்ன? நாட் ஜஸ்ட் பிகாஸ் he is just God, but he is a God who deserves confidence. அவர் எப்படிப்பட்ட தேவன்? வெறும் அவர் தேவன் இல்ல, அவர் ஒரு மனிதன், ஒரு மாம்சமான மனிதன் சார்ந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை ஆராதிக்கும் போது அவர் வெறும் பெரியவர் வல்லவர் சும்மா துதிக்கிறது வேற, கான்ஃபிடென்ட்டா நீங்க துதிக்கிறது வேற. கவலைக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில இந்த கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இப்ப டாக்டர்ஸ்லாம் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகும்போது வெளியில என்ன சொல்லிட்டு போவாங்க? வெளியில வெயிட் பண்றவங்களுக்கு, கான்ஃபிடென்ட்டா இருங்க, ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னுவாங்க. ஆனால் ஏதாவது கொஞ்சம் எசக்கு புசக்கு ஆயிடுச்சு என்ன சொல்லுவாங்க? வி ட்ரைட் ஆர் பெஸ்ட், நாங்கள் சிறந்ததை, மித்ததை இதுக்கு மேலே தேவன் தான் பார்த்துக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் வேண்டிக்கோங்க, உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்வாங்க. இப்போ பாருங்க, மனுஷன் அவர் உள்ள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, முடிச்சிடலான்னு சொல்கிறவங்க. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸோடைய லெவல் அவங்களால என்ன பண்ண முடியலங்க, அவங்களால காத்து கொள்ள முடியல. இதுதான் மனிதன் மேல இருக்கிறதான சார்பு நிலை. ஆனா தேவனுடைய கரங்களிலே நாம் விட்டு கொடுக்கும் பொழுதோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கணுங்க? 100%. சோ முதலாவது, இந்த கர்த்தரின் மெய்ப்பராக இந்த வசனத்தை நம்ம மனப்பாடமா நம்ம சொல்றோம். சின்ன வயசுல இருந்து நானும் படிச்சு பல தடவை நான் படிச்சிருக்கிறோம். பல தடவை இந்த வசனம் நமக்கு ரத்தத்திலே ஊறி போன மாதிரி இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு அவர் மேல அந்த சார்பு நிலையில நீங்க வளர்ந்து இருக்கிறீங்க? இப்போ ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். ஆனா what is the level of confidence that you have on God? தேவன் மேல உங்களுக்கு இருக்கிறதான சார்பு நிலையினுடைய அளவு என்ன? அதை அளக்க முடியும். எப்ப தெரியுங்களா அளக்க முடியும்? சின்ன பிரச்சனை வந்தோடனே, சின்ன பிரச்சனையில தேவனை சார்ந்து கொள்றது எல்லாருக்கும் ஈஸி. நெருக்கமான சூழ்நிலையில வரும்பொழுது தேவனை சார்ந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீங்க தேவனை எப்படி நம்புறீங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சோ முதலாவது இந்த வசன பகுதியில் நம்ம பார்த்த மாதிரி அந்த தாழ்ச்சி. ஏன்னா ஆப்வியஸா கவலை, அதாவது கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெருக பெருக அவனுக்குள்ள ஒரு உணர்வு ஒன்று உண்டாகும். கவலையினுடைய அடுத்த உணர்வு என்ன தெரியுங்களா? கவலை எதுக்கு நேரம் வழி நடத்தும் தெரியுமா? இல்லை என்கிறதான ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இல்லை, சமாதானம் இல்லை, பணம் இல்லை, பலன் இல்லை, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு குறைவை உண்டாக்கக்கூடிய எண்ணம் தான் கவலையின் நிமித்தமா வர்றது. கவலை கண்டினியூஸா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா அவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுங்களா? இல்லைன்றது தான் வரும். எனக்கு பலன் இல்லைங்க, என்கிட்ட காசு இல்லைங்க, எனக்கு சமாதானம் இல்லைங்க, என் குடும்பம் சரியில்லைங்க, என் கணவன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, இல்லைன்றது தான் உங்களுடைய பதிலாக இருக்கும். ஆனா தேவன் மேல சார்பு நிலையில வளர்ந்த மனிதர்கள் இல்லைன்ற வார்த்தையை ஒரு நாளும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை முழுக்க யார் மேல இருக்குதுங்க? தேவன் மேல் இருக்கிறதாக இருக்கிறது. சோ முதலாவது, இப்படிப்பட்டதான ஒரு உணர்வை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். டு ட்ரஸ்ட் காட்,
தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை, என் பொறுப்பு. அது வேலை கூட கிடையாது, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய ஒரு தேவனுடைய பிள்ளையா நான் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு என்ன தெரியுங்களா? எந்த சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து கொள்ளுதல் அப்படின்றத இந்த நாளிலே நாம் பழகி கொள்ள வேண்டும். ஸோ அடுத்ததாக 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதலாவது என்ன சொன்னாங்க? எப்பயுமே கவலையினுடைய வேரை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டாவதா, கவலைக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா தேவனுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னேன். அடுத்து மூன்றாவதா சொன்னேன் என்னதுங்க? தேவனுடைய சமாதானத்தின் நிமித்தமாய் வருகிறதான தேவனுடைய தேவன் மேல இருக்கிற சார்பு நிலையிலே நாம் வளர வேண்டும். கான்ஃபிடன்ஸ் லெவல், அவரை சார்ந்து கொள்ளுதல், அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளுதல். அதனால்தான் மோசே கூட சொல்றாரு இல்லைங்களா, நீங்க என் கூட நீங்க இருக்கணும். நாங்க ஈட்டி, வேல்கம்பு, கேடயம் இது மாதிரிலாம் எங்களுடைய நம்பிக்கை இல்லை. எங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்க என் கூட வரீங்க, அக்கினி ஸ்தம்பமா மேகஸ்தம்பமா நீங்க என் கூட வரீங்க இல்லைங்களா, அதுதான் என் கான்ஃபிடன்ஸ், அதுதான் என் நம்பிக்கை. நம்ம தாவீதும் பல இடங்கள்ல சொல்றாரு, நாங்க வந்து சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோமா? எங்களுடைய கான்ஃபிடன்ஸ் என்னங்களா? எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து நாங்க என்ன பண்ணுவோம்? மேன்மை பாராட்டுவோம். பாருங்க, தாவீதுக்கு இருந்ததான கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. கடைசியாக 4வது காரியம் சொல்லி நாம் மேற்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கவலையினுடைய இந்த அரண்கள் உடைக்கப்படுவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். ரோமர் 8:28 30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறைந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கவனிக்கணும், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். ஆனா இந்த 28வது வசனம் தான் இந்த கவலையற்ற ஒரு வாழ்க்கையினுடைய அடித்தளம், ஃபவுண்டேஷன். அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா, வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். போதும். இப்போ இந்த தேவனிடத்துல அன்பு கூறுதல் அப்படின்றத நம்ம பல வாரங்களா பல விதங்கள்ல கர்த்தர் நம்மகிட்ட பேசுறார். இன்டிமசி, தேவனோடு நெருக்கமா வரணும், தேவனோடு நெருங்கி வரணும், ஜெபிக்கணும், இப்படி பல. இது எல்லாத்தினுடைய தாற்பயம், இது எல்லாத்தினுடைய பாட்டம் லைன் என்னன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, the love that you have for God. தேவன் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு. தேவன் உங்களை நேசிக்கிறாரா? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவரு உங்களை நேசிச்சுதான் இருக்கிறார். ஆனா நம்ம தான் அவரை நேசிக்கிறதுல என்ன பண்ணிடுறோங்க? குறைவுள்ள ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நம்முடைய காலம் இல்லை, நமக்கு சமயம் வாய்த்தாலும் வேற ஏதோ விஷயத்துல போய் நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோமே ஒழிய அன்பின் வெளிப்பாடாக நான் எந்த ஒரு விஷயமோ நான் தேவனிடத்துல என்னால் என்ன பண்ண முடியலங்க? செலுத்த முடியல. அன்பிலே நான் குறைவுள்ள மனிதனாக, அன்பிலே நான் ரொம்ப ரொம்ப குறைவுபட்ட மனிதனாக நான் இருக்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கணுங்க, இந்த கவலை அற்ற மனிதன் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் என்ன தெரியுங்களா? அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் நம்ம சொன்னோம். தேவ சமாதானம், சார்பு நிலை, இதெல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஏன் அவரை சார்ந்து கொள்றாரு, ஏன் அவரை தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு? ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவர் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனாலே. ஒருத்தங்களை யாருன்னு தெரியாம அவங்க மேல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்களா? இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஒரு ஆபரேஷன் தியேட்டர் சொன்னேன் இல்லைங்களா? நார்மலா ஒரு ஹார்ட் ஆபரேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிற நம்ம சேலத்தில் இருக்கிறதான ஒரு இருதய ஹாஸ்பிட்டல், ஏதோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து, ஏதோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பாருப்பா, ஆபரேஷன் தானே பண்ணணும், ஏதோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இருக்கலே பெஸ்ட்டை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலரும் ரொம்ப மண்டை பெருத்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. அவர் எத்தனை ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாரு, அந்த ஆபரேஷன்ல எத்தனை சக்சஸ் ஆச்சு, எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க, எத்தனை பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்கிறாங்க. ஆபரேஷன் பண்ணவங்க கிட்ட போய் ரிவ்யூ வாங்கிட்டு வருவாங்க. இவர் ஆபரேஷன் பண்ணாரு, ஒழுங்கா பண்ணாரா? இப்போ புரியுதுங்களா? இப்போ அவர் டாக்டர், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் உயிரை நம்பி நான் அவர்கிட்ட கொடுக்கறனால நான் என்ன பண்றேன்? அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கரெக்டா இல்லையா?
தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்க என்ன பண்ண முடியும். அப்பாடா இவர் நல்ல டாக்டர், 40 பேருக்கு 40 பேருக்கு வந்து அவர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு, 40 பேருமே பொழைச்சிட்டாங்க, அதுல ஒருத்தர் பொழைச்சாலும் அதுல ஒருத்தர் செத்து போயிருந்தாலும் உங்களுக்கு என்ன யோசனை வரும்? 40 பண்ணாரு, ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அந்த இன்னொருத்தரை நான் ஆயிட்டேனா? இதுதான் பாருங்க, இதுதான் கவலை. பாடுகள் வருங்க, நான் சொன்ன பாடுகளை தவிர்க்க முடியாது, ஆனா கவலையை தவிர்க்க முடியும். இப்போ அவரை பத்தி நான் முழுசா அறிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணீங்கன்னா சக்சஸ் தான் எனக்கு நல்லா தெரியும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஷண்ட் சொல்லி இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட்டும் சொன்னதில்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ ஏன்னா நமக்கு என்னதான் நமக்கு ஒருத்தங்களை பத்தி ஆராய்ந்து அறிஞ்சிருந்தாலும் அவங்க மேல இருக்கிறதான ஒரு என்ன சொல்றதுங்க, அவங்கள தெரிந்து கொண்டு அவங்க மேல இருக்கிற ஒரு நேசத்தினால மாத்திரம்தான் நம்ம ஒருத்தங்களுடைய கையில நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். இப்போ நான் பைக்கு கதை சொன்னேன் இல்லைங்களா, பைக்கில் போகும்போது என் மனைவி வந்து நான் இப்படியே நெருக்கத்தில் எங்கேயாவது வேகமாக இப்படி போய் வளைச்சி கட்டடிச்சு போனாலும் அவங்க என்னை நம்புறதுக்கான காரணம் என்ன அவங்க நேசிக்கிறாங்க, நான் அவங்கள நேசிக்கிறேன்னு அவங்க அதை அறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த அன்பின் அடிப்படை தான் எங்களுடைய சார்பு நிலை, கான்ஃபிடன்ஸுக்கு ஆதாரம். இப்போ அவங்களுக்கு என்னை பற்றி தெரியல, எனக்கு அவங்கள பற்றி தெரியலனா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ எங்க போய் தள்ளிடுவானோன்னு தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்போ தேவனுடைய கரங்களிலே நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையானது இதுதாங்க, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். ஸோ முதல் கேள்வி உங்களுக்கு நீங்களே கவலை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுங்களா? ஏசப்பா மேல இருக்கிற அன்புல நான் எங்கேயாவது குறைஞ்சிட்டேனா? ஏசப்பா மேல இருக்கிற அன்புல குறைஞ்சாதான் கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும், கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சா தேவ சமாதானம் குறையும், தேவ சமாதானம் போயிடுச்சுன்னா கவலை வந்து உள்ள குடி கொண்டு உட்காந்துரும். பாருங்க இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. ஸோ இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நீங்க தேவனோடு கூட நெருக்கத்திலே அன்பை வெளிப்படுத்துகிற நேரத்தில் இருந்துதான் நீங்க அவர் மேல எவ்வளவு தைரியமா அவரை நீங்க சார்ந்து கொள்ளலான்றது அதை பொறுத்துதான் இருக்குது. உங்களுடைய அன்பின் நெருக்கம் குறைவா இருந்துச்சுன்னா அவரை சார்ந்து கொள்றதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அவரை நீங்க நம்ப மாட்டீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்வாங்க, ஆனா எதை நம்பி செய்வாங்க தெரியுங்களா? பாஸ்டர் சொல்லிட்டார் அதனால செய்வோம். ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா பாஸ்டர் மேல பழிய போட்டுறலாம்ல. பாஸ்டர் இந்த மாதிரி நான் வேலைக்கு போறேன், சரி வேலைக்கு போறேன், இது தேவனுடைய சித்தமான்னு எனக்கு தெரியல, நீங்க ஜோம் பண்ணி சொல்லுங்க. பாஸ்டர் என்ன சொல்லுவாரு? ஜோம் பண்றமா, ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னா சொல்றேன்னு தான் சொல்லுவாரு. ஆண்டவர் ஒருவேளை அவர்கிட்ட வெளிப்படுத்தலைன்னா இவங்க ஜோம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், அது வரைக்கும் ஜோம் பண்ணோம். ஆனா இப்ப பாஸ்டர் வந்து இல்லைங்க சரி போகலாம் அப்படின்னு உடனே நமக்கு ட்ரஸ்ட் இருக்காது தேவன் மேல. நம்ம எதை நம்பி போவோம் தெரியுமா? பாஸ்டர் சொல்லிட்டாரு அதனால போயிடுவோம். இப்போ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பாஸ்டர் நீங்க தானே அன்னைக்கே சொன்னீங்க, உங்க பேச்ச பாருங்க இங்கே முடிஞ்சு போச்சு, உங்க பேச்சை நம்பி தானே நான் வேலைக்கு போனேன், அப்ப நீ என் பேச்சை நம்புனியா தேவனுடைய வார்த்தையை நம்புனியா? பாருங்க இதுதாங்க ரொம்ப அடிப்படையானது. என்னன்னா நமக்கு நம்ம ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்கறது தவறில்ல, கண்டிப்பா நம்ம கேட்கணும் ஊழியக்காரருடைய வார்த்தை. ஆனா முதலாவது அந்த கீழ்ப்படிதலோ தேவன் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா தான் வரணும். நான் தேவனை நேசிக்கிறனால, தேவன் மேல நான் அன்பு செலுத்துறதுனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் எனக்கு சிரமம் இருக்க போறதே இல்லை. அதனால்தான் பவுல் இதை சொல்றாரு, தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன வாசிங்க, கொஞ்சம் சத்தமா தான் வாசிங்களேன், எங்க இங்க தானே இருக்குது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து. திரும்ப கொஞ்சம் சத்தமா வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். போதும். பாருங்க சகலமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, A to Z, ஏல இருந்து Z வரைக்கும் எல்லாமே சகலமும். அதுல வந்து எக்ஸ்க்ளூஷன்றது எதுவுமே கிடையாது, விதிவிலக்குன்றது எதுவுமே கிடையாது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. இப்ப பவுல் சொல்றாரு, நான் எனக்கு தெரியும்பா, ஏன்னா நான் என் வாழ்க்கைய அவர் கையில கொடுத்ததுனால 100% அவர் பெர்ஃபெக்டா தான் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். இப்ப அவர் சொல்லிட்டாரு அறிந்திருக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? நீங்க நான் உங்ககிட்ட அந்த கேள்வி தான் கேட்கிறேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கவலையிலிருந்து வெளியே வரணும்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கணும். என்ன அனுபவம்? நான் அவரை நேசிக்கிறதுனால எனக்கு அவர் செய்வது எல்லாமே நன்மையானவைகள் தான் செய்வாரு அப்படின்ற ஒரு சார்பு நிலை வரணும்னா முதலாவது அன்பின் நெருக்கத்துல தான் சார்பு நிலை வரும். அல்லேலூயா. அப்போ நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு கூட நெருங்கி வரீங்களோ
அந்த அளவுக்கு கவலையற்ற ஒரு வாழ்க்கை உங்களால் என்ன பண்ண முடியுங்க, வாழ முடியும். அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை கவனிக்கணும், என்ன வார்த்தை, முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் அறிந்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார், ரெண்டுமே வேற வேற. முன் அறிந்ததுன்னு என்ன அர்த்தம், உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பில்லியை பத்தி அறிந்தது. முன் குறிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், பில்லி பிறந்ததுக்கு அப்புறம் பில்லிக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து பில்லியை செலக்ட் பண்றது. புரியுதுங்களா? முன் அறிதல் வேற, முன் குறித்தல் வேற. முன் அறிதல்னா என்ன அர்த்தம், நான் உருவாகிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் முன் அறிதல். முன் குறித்தல்னா என்ன அர்த்தம், பிறந்ததுக்கு அப்புறம் நான் அவருக்குரியவன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பிரித்து எடுப்பது தான் முன் குறித்தல். என்ன முன் அறிஞ்சதுனால தான் அவர் என்ன முன் குறித்து அவர் என்ன எடுக்கிறாருங்க. பாருங்க, ரொம்ப முக்கியமா எதுக்காகங்களா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. அல்டிமேட்டா அதுதாங்க. கவலையில்லா வாழ்க்கை வாழ்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஜீசஸை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். டிஎன்ஏ பத்தி பேசும்போது நான் உங்ககிட்ட அதான் சொன்னேன் இல்லைங்களா, டிஎன்ஏ மாற்றத்துக்காக நம்ம ஜோம் பண்ணும்போது என்னன்னு ஜோம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணலாம் சொன்னேன் இல்லைங்களா. அப்ப நம்ம பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணும்போது என்ன சொன்னேன், ஏசப்பா என்ன மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாது, என் பிள்ளை ஏசப்பா மாதிரி இருக்கணும். இதுதாங்க நம்மளுடைய அல்டிமேட்டா. நம்ம நீங்க என்ன பிரசங்கத்தை எடுத்தாலும் சரி, டெலிவரன்ஸை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம கவலையை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், ஆங்ஸைட்டி, பிரேக்கிங் ஆங்ஸைட்டி, கவலையை உடைக்கிறத பத்தி எடுத்தாலும் சரி, சமாதானம், ஆசீர்வாதம், எந்த தலைப்புல எடுத்தாலும் ஃபைனலா நீங்க எங்க வந்து நீங்க கன்க்ளூட் பண்ண முடியும் தெரியுமா, இயேசுவை போல ஒரு மனிதன், அவனுடைய சாயல், பேச்சு, செயல், பழக்க வழக்கம், சிந்தனை எல்லாமே இயேசுவை போல மாற்றப்படுதல் தான் ஒரே சொல்யூஷன். நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க இல்லைங்களா, ஒன் ஸ்டாப் ஃபார் ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கான எல்லா கேள்விக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வுங்க. அது என்ன தீர்வு தெரியுமா, இயேசுவை போல மாற்றப்படுதல். ஏசப்பா யோசிச்சு பாருங்களேன், அவரு அதாவது அவருக்கு நல்லா தெரியும் 3.5 வருஷம் கழிச்சு அவர் சிலுவையில் அறையுவாங்கன்ட்டு. கரெக்டா? கரெக்டு தானே? அவர் பிதாவுடைய சித்தத்தை கேட்டுதான். அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா 3 வருஷத்துல இந்த நாள்ல இந்த மாதிரிலாம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் நமக்கு? யாராவது வந்து பேசினாங்கடா, அட போடா நீ வேற, நல்ல போதகரே, நித்திய வாழ்க்கைக்கான வழியை சொல்லுங்க, டே போடா நானே 3 வருஷத்துல என்ன சாக போறேன், நீ என்னத்துக்கு பாருங்க, அவருக்கு அந்த காரியங்கள்லாம் தெரிந்திருந்தாலும் he was a worryless person. அவர் கவலையற்ற ஒரு மனிதனாக இருந்தார் இந்த பூமியில இருக்கும்போது. எப்படிங்க அந்த அவரு இன்ஃபேக்ட் அவர் கஷ்டப்படுறது எங்கன்னா கெத்செமனே தோட்டத்துல மட்டும்தான். அது ஒரு ஹியூமனா இருக்கிறனால அந்த இடத்துல ஒரு கஷ்டத்தை வெளிப்படுத்துறார். மற்றபடி அவர் வேற எங்கேயுமே கவலையை வந்து வெளிப்படுத்தின மாதிரி, இல்லை நான் சீக்கிரம் சாவ போறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது நான் மறிக்க போறேன்றதை பத்தி சொல்றாரு ஒழியா அவர் அதை கவலையோட சொல்லல. கவனிச்சு பாருங்க. இப்ப காரணம் என்ன அப்படின்னா, அவர் போதிச்சவர் மாத்திரம் இல்ல, அதை கடைபிடிச்சவரும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை கடைபிடிச்சாரு, கவலையற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் கடைபிடிச்சு அது சீஷர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ நம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த கவலையற்ற வாழ்க்கையினுடைய இமிட்டேஷன், அந்த நம்ம யாரை பார்த்து காப்பி அடிக்கணும்னா ஏசப்பாவை பார்த்து தான் காப்பி அடிக்கணும். ஏசப்பா கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படிதான் இருந்தாரு, கவலையற்றவனாக இருந்தார். யூதாசை பார்த்து என்ன சொன்னாரு, சிநேகிதனே மொத்தத்தினாலயா நீ காட்டி கொடுக்கிறாய். நம்ம வாயில வார்த்தை நான் துரோகி, படுபாவியே. பாருங்க, அவரு கவலையினால நிரம்பல. அவருக்கு தெரியும் இவன் தான் காட்டி கொடுக்க போறான், இது பிதாவினுடைய சித்தம்னு. கவலை நிறைஞ்சிருந்துச்சுன்னா வாயில வார்த்தை என்ன வந்திருக்கும், துரோகி, நாசமா போறவனே, இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் அங்கேயே என்ன வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு, அவருடைய இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரம்பி இருந்ததுனால மை ஃப்ரெண்ட், நண்பா, தோழனே, மொத்தத்தினாலயா நீ காட்டி கொடுக்குற. காரணம் என்ன, கடைசி நிமிஷம் வரைக்கும் கவலையற்றவராக அவர் இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினதான பிதா எப்படிப்பட்டவர், நம்ப தகுந்தவர். ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு ஜீசஸுக்கு இருந்ததான நம்பிக்கை என்ன தெரியுங்களா, ஃபாதர் தான், பிதா தான் அவருடைய நம்பிக்கை. பிதாவானவர் சொல்லிட்டாரு, நான் அதை செய்யறேன். பிதாவின் மேல 100% சார்பு நிலை இருந்ததுனால இம்மி அளவு கூட ஜீசஸ் என்ன பண்ணலங்க, இயேசு கிறிஸ்து கவலைப்படவே இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். பாருங்க, குமாரனுடைய சாயலுக்கும் அழைச்சிருக்கிறாரு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததை வாசிப்போம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசுவின் ரத்தத்தினாலே
நீங்களும் நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமானதா, எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ இந்த மகிமையினுடைய டிராவல்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த மகிமைன்றது தான் ஃபைனல், நம்முடைய கடைசியான ஒரு எதிர்பார்ப்பு என்ன எல்லா தேவ பிள்ளைக்கும்? glory, to see the glory, to reveal the glory. மகிமையை பார்க்கணும், மகிமையை வெளிப்படுத்தணும். இதுக்காக தான் தேவ பிள்ளைங்க எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த மகிமைன்றதுக்கான அடிப்படை ஒரு அவுட்லைன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு தான் கவலையற்ற ஒரு வாழ்க்கைக்கான போதனையை செஞ்சவரும் அவர் தான், கவலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினவரும் அவர் ஒருத்தர் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இப்ப 4 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதலாவது, பாடுகள் என்பது தவிர்க்க முடியாது, ஆனா பாடுகள் நிமித்தமாய் வருகிற கவலைகளை தவிர்க்க முடியும். சோ அதுக்கு முதலாவது அதனுடைய வேற நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னாங்க? அந்த கவலைக்கு பதிலாக எதை கொண்டு வந்து நிரப்பணும்னு சொன்னேன்? ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? தேவ சமாதானத்தினால் நிரப்பணும்னு சொன்னேன். அடுத்தது மூன்றாவதாக நான் சொன்னேன், நம்ம அவர் மேல இருக்கிறதான சார்பு நிலையிலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் மேல இருக்கிற கான்பிடன்ஸ், அவருடைய பிரசன்னத்தின் மேல அவர் உங்களை நடத்துவதை குறித்து. நான்காவதாக நாம் பார்த்தது, அவருடைய சாயலாக மாற்றப்படும் பொழுது, when you are transformed to the image of Christ, you will be worryless. இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்படும் பொழுது நாம் கவலையற்றவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நிற்க போறோம். அந்த பிரேயர் போடுங்கப்பா. பிரேயர்ஸ் என்ற ஃபோல்டர்ல இருக்கும் பாருங்க. ஒரு சில ஜெபங்களை நான் ஸ்லைட்ல போடுறேன், அதற்காக நாம் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த கவலை என்கிறதான அரண், நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி கவலைன்றது மாறி மாறி ஒரு வேளை அது உணர்ச்சியின் அடிப்படையில் கவலைப்பட்டு சந்தோஷமாகி, கவலைப்பட்டு சந்தோஷமாகி இப்படிலாம் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சத்ருவானவன் தந்திரமாக இந்த கவலையை தனக்கு விரும்பின ஒரு அரணாக அநேகருடைய சிந்தையில கட்டிட்டான். அதனால சர்ச்சுக்கு வந்து இங்க ஒரு 2 மணி நேரம் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் வீட்டுக்கு போன உடனே திரும்ப உங்களுக்கு அந்த சந்தோஷம் மாறி கவலை வந்து உங்களை நெருக்குகிறது. இது ஏன் தெரியுங்களா? இந்த கவலைன்றதான இந்த விஷயத்தை சத்துரு உங்களுடைய சிந்தையில அரணாக கட்டி வைத்திருக்கிறான். ஆகையினால இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம எப்படி ஜெபிக்க போறோம்னா, முதலாவது, ஏசப்பா உங்க மேல இருக்கிறதான அந்த அன்புல நான் இன்னும் எப்படி வரணும்? நெருங்கி வரணும். நெருக்கம், அவரோடு வருகிறதான நெருக்கம் தான் அவரை யார் என்று சொல்லி நமக்கு தெரியப்படுத்தும். அவர் யார் என்று நாம் தெரிந்து கொண்டால் அவரை முழுவதுமாக நம்புகிற ஒரு இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அவர் மேல சார்பு நிலை நமக்கு 100% வந்துருச்சுன்னா நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆகையினால கவலையற்றவர்களாய் சோர்வற்றவர்களாய் நாம் இருக்கும்படி இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே என் வாழ்க்கையில கவலை என்கிறதான அந்த சின்ன காரியம் தான், ஆனா அதை நான் என் வாழ்க்கையில அனுமதிச்சதுனால, அதை நான் டீல் பண்ணாம விட்டதுனால இன்னைக்கு பெரிய அரணாக என் சிந்தையை சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில அப்பா, அநேகருடைய வாழ்க்கையில எதிர்காலம் என்பதே ஒரு கவலையாக இருக்கிறது. எங்களுடைய பொருளாதாரத்தை நினைச்சு கவலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு கவலை. கவலைப்படுவது என்பது தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்த பங்கு அல்ல. நாங்கள் கவலைப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் அல்ல. நாங்கள் கவலையற்று நாங்கள் சந்தோஷமாய் தேவனை சார்ந்து கொண்டு, நாங்கள் தாவீது சொல்ற மாதிரி கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை என்கிறதான அந்த 100% சார்பு நிலையை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே சின்ன சின்ன காரியங்கள் இருந்து ஆரம்பிச்சு எல்லா காரியங்கள் வரைக்கும் கவலை என்பது எங்களுடைய இருதயத்தை நிரப்பினது மாத்திரமல்ல, எங்களுடைய சிந்தைகளை சுற்றி அரண்களாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த நாளிலே கவலை என்கிறதான அரணை எங்களுடைய சிந்தையிலிருந்து உடைந்து போகும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதையும் குறித்து கவலைப்பட போவது இல்லை. தைரியமா சொல்லுங்க, ஏசப்பா இந்த நாளிலே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். உங்களோடு கூட நான் நெருக்கத்திற்கு வருவதனாலே, உங்களுடைய சாயலாக நான் மாற்றப்படுவதனாலே, நீர் இந்த உலகத்திலே கவலையற்றவராய் இருந்ததை போல நானும் கவலை இல்லாத ஒரு மனிதனாய், தேவனை போல மாற்றப்பட்ட ஒரு மனிதனாய், தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுகிற மனிதனாய், சந்தோஷமான ஒரு மனிதனாய் நான் இருக்க வேண்டும் என்பது நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற உம்முடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்திற்கு இணங்கி தான் நான் ஜெபிக்கிறேன். அந்த சித்தத்திற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய வசனத்திலே வெளிப்படுத்தின சித்தத்தை குறித்து தான் நான் ஜெபிக்கிறேன். ஆகையினாலே என்னை பலப்படுத்து, என்னை பலவீனப்படுத்துகிற கவலைகள், என்னை தனிமைப்படுத்துகிற கவலைகள், என்னை ஜெபிக்க முடியாம நான் இந்த நாட்களில் ஒரு சிலர்
ஒழுங்கா தூங்க கூட முடியாம கவலைப்படுகிறதான அந்த கவலைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு தூக்கமே இல்லை ஒரு சில காரியங்களை நினைக்கிறதுனால. ஆகையினால் இப்ப சொல்லுங்க, கர்த்தாவே இவ்விதமாக நான் கவலைப்பட்டதுனாலே தூக்கத்தை இழந்துட்டேன், என்னுடைய சரீரத்துல நான் ஒரு பலனை இழந்து போயிட்டேன். இந்த கவலை நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருந்ததுனாலதான் அநேகருக்கு ஸ்ட்ரெஸ், அநேகருக்கு மன அழுத்தங்கள், அநேகருக்கு பிபி, லோ பிபி, ஹை பிபி எல்லாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? இருதயத்தில் மறைந்திருந்ததான கவலைகள். இன்னைக்கு நான் சொல்ல போகிறோம், கர்த்தாவே கவலையற்ற மனுஷனாக நீர் என்னை மாற்ற விரும்புகிறீர். கவலையற்ற மனுஷனாக நான் மாற்றப்பட வேண்டும். சொல்லலாம் சொல்லலாம், எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம். ஜீசஸ், கேட்போம் கேட்போம். கர்த்தாவே கவலை இல்லாத ஒரு மனுஷனா நான் மாறணும்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். கர்த்தாவே நீங்க அதுதான் என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்க. என்ன குறிச்சு நீங்க வச்சிருக்கிற சித்தம் அதுதான்ப்பா. நான் உங்களை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். இயேசு இந்த பூமியில கவலை இல்லாம இருந்தாரு. அவர் எதை குறிச்சும் கவலைப்படல. ஏன்னா அவர் பிதாவை முழுக்க முழுக்க சார்ந்து இருந்தாரு. பிதா யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால பிதா கையில தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர் பயப்படவே இல்லை. அவர் மேல முழு சார்பு நிலை இருந்துச்சு. அதனால இப்போ எங்க வாழ்க்கையை முழுசுமா உங்க கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம சொல்லுவோம் பாருங்க, 1 பேதுரு 5:7 படி நம்ம சொல்ல போகிறோம். அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் என் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிறேன். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தாவே நீர் என்னை விசாரிக்கிற தேவனப்பா, நீர் என்னை விசாரிக்கிறவர். ஆகையினால என் பொருளாதாரத்தை குறித்து இருக்கிற கவலை, என் பிள்ளைகளை குறித்து இருக்கிற கவலை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற கவலை, என்னுடைய சரீரத்துல பலவீனம் இப்படி இருக்குதே, இது என்னவா முடியுமோ, இந்த ரிப்போர்ட் எப்படியா வருமோ என்று சொல்லி இருக்கக்கூடிய கவலை எல்லாவற்றையோ நான் உங்க மேல வச்சிடுறேன். காரணம் நீர் என்னை விசாரிக்கிறவர். கமான் கமான், விசுவாசத்துல இந்த நாள்ல பலப்பட வேண்டும். கேளுங்க, கர்த்தாவே நீர் என்னை விசாரிக்கிறவர் அப்பா, நீர் என்னை விசாரிக்கிறவர். ஆகையினாலே என்னுடைய கவலைகளை எல்லாம் நான் உங்க மேல வச்சிடுறேன் அப்பா. நான் முழுவதுமாய் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். நீர் நம்ப தகுந்த தேவன், நம்பிக்கைக்குரிய ஏசப்பா. நீங்க நம்பிக்கைக்குரிய என்னுடைய நேச மனவாளன். உங்களை முழுசுமா நான் நம்புறேன். நீர் என்னை விசாரிக்கிறவர். ஆகையினால எதை குறித்து நான் கவலைப்பட போறதே இல்லை. அடுத்ததாக சொல்லுவோம், எரேமியா 29:11 நான் சொல்லுவோமா, நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படி தேவன் என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சொல்லலாமா, கர்த்தாவே உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நீங்க எதை செஞ்சாலும் தீமைக்காக நீங்க செய்யவே மாட்டீங்க. சொல்லுங்க கான்பிடென்ட்டா, தைரியத்தோட சொல்லுங்க, தீமைக்கான காரியங்களை நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க நன்மையை மாத்திரம் தான் என் வாழ்க்கையில செய்றீங்க. கமான் கமான், அதை அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க, தைரியத்தோட கான்பிடன்ஸோட அறிக்கை பண்ணுங்க. அப்பா நீர் நன்மைகளை மாத்திரம் தான் செய்கிறவர், தீமைகளை கூட நீங்க நன்மைகளாய் மாற்றுகிறவர். ஓ, தீமைக்கான திட்டங்கள் எல்லாவற்றையோ சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களாய் மாற்றுகிற தேவன் நீர். எனக்கு எதிராக சத்துருவானவன் தீமைகளை கொண்டு வந்து கொண்டிருந்தாலோ, தீமையான திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தாலோ, அவைகள் எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு ஏதுவாய்களாகி மாற்றுகிறதான தேவன் நீர். உம்மை முழுவதுமாய் நான் நம்புகிறேன். உம்மை சார்ந்திருப்பதனாலே தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுகிறது. சொல்லுவோம். அடுத்ததாக பிலிப்பியர் 4:7 படி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னை காத்துக்கொள்ளும். சொல்லலாமா, கர்த்தாவே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இப்ப கவலைக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுடைய சமாதானம் வந்துட்டோம் அப்பா. எல்லாரும் நம்முடைய இருதயத்து மேல கை வச்சு சொல்லலாம், அப்பா என் இருதயத்துல இதுவரை இருந்ததான எல்லா கவலைகளும், விசாரங்களும், மன பாரங்களும், மன அழுத்தங்களும் வெளியேறி இப்பொழுதே தேவ சமாதானம் என்னுடைய சிந்தையை நிரப்புவதாக, தேவ சமாதானம் என்னுடைய மூளை பகுதியை நிரப்புவதாக. நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நான் இயேசுவை சார்ந்திருக்கிறேன். அவர் யார் என்று சொல்லி எனக்கு தெரியும். என்னை அழைத்தவர் யார் என்பதை நான் அறிவேன். என்னை நல்ல மேய்ச்சலண்டையிலே நடத்துகிறவர், அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்துகிறவர். ஆகையினாலே முழுவதுமாய் நான் நம்பி இப்ப சொல்றேன், எல்லா புத்திக்கும் மேல சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எந்த மனுஷனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. இவன் எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் விதமான தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தை நிரப்புவதாக. சொல்லுவோம். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1:7 படி, தேவன் எனக்கு சொல்லுங்க பயமுள்ள ஆவியை கொடாமல்
ஆமென். சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எனக்கு பயமுள்ள ஆவியை தரல, இந்த கவலை எனக்குள்ளாக பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கவலையிலே நான் பல நாட்களா இருந்ததுனாலே பயம் பயம் என்கிற அந்த அசுத்த ஆவி அநேகருடைய சிந்தையை பற்றி பற்றி பிடித்திருக்கிறது. கர்த்தர் நீர் எனக்கு அந்த ஆவியை தரல, பய ஆவியை நான் பெறவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால என்னுடைய கவலையின் சூழ்நிலைகளிலே நான் பயப்பட போவது இல்லை. கவலையை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம அனுமதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா பயத்துல போய் முடிவடையும். பயம் என்பது ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்கும். ஆகையினால சொல்லுவோம், கர்த்தாவே நான் இனி எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட போவது இல்லை. ஓ, கவலைகள் எனக்குள்ளாக இருக்கிறதுனால பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, கேள்விகளையும் சந்தேகங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இந்த பயத்தின் ஆவியை என்னை விட்டு, ஆவி ஆத்தும சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து வெளியேற்றுகிறேன். நான் இப்பொழுது ஆவியானவர் தருகிற பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுவோம், சங்கீதம் 28:7 படி கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் என் பலனும் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தாவே நானும் உம்மை நம்புவதினாலே, நீர் என்னுடைய பலனும் கேடகமுமாய் இருப்பதினாலே, என் இருதயம் உம்மை நம்பி இருப்பதினாலே, நான் சகாயம் பெற்றதினாலே என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினாலே நிரம்புகிறது. சொல்லுங்க, என்னுடைய இருதயம் களிகூறுகிறது, என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால நிரப்பப்படுகிறது. இனி என்னுடைய இருதயத்தின் அறைகளிலே கவலை என்பது குடிகொண்டிருக்க போவது இல்லை. சொல்லுங்க, இனி என்னுடைய இருதய அறைகளிலே கவலை என்பது குடிகொண்டிருக்க போவது இல்லை. கவலைக்கு நான் அனுமதி வழங்க போவது இல்லை. என்னுடைய இருதயம் தேவனுக்குள்ளாக சந்தோஷப்படும். என்னுடைய இருதயம் என்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட போவது இல்லை. என் சரீரத்தின் பலவீனங்களை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்பட போவது இல்லை. என்னுடைய இருதயம் களிகூறுகிறது. நான் பாட்டினால் அவரை துதிக்கிற துதி என்னுடைய வாயில் இருக்கும். சொல்லுங்க, எப்பொழுதும் துதிக்கிறதான துதி என்னுடைய வாயில் இருக்கட்டும் அப்பா. எப்பொழுதும் துதிக்கிற துதி என்னுடைய வாயில் இருக்கட்டும் அப்பா. ஒரு நாளும் அப்பா கவலையுற்றவனாய் பயப்படுகிறவனாய் நான் இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல. சொல்லும் அடுத்ததாக சங்கீதம் 46:1 படி, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சொல்லுவோஹோ, கர்த்தாவே இந்த மாதிரி கவலையான நேரங்கள்ல எனக்கு நீங்க தான் அடைக்கலம். சொல்லுவோஹோ, நீங்க தான் என்னுடைய பலனப்பா. ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை நீங்க தான்ப்பா. கவலை எனக்கு அப்பா அநேக கவலையின் காரியங்கள் என்னை நெருக்கும்படி வருகிறது. ஏனென்றால் பாடுகள் வரும் என்று சொல்லி சொன்னீங்க. அதின் நாட்களுக்கு அந்தந்த பாடுகள் போதும்னு சொன்னீங்க. ஆனால் பாடுகள் எங்களுக்குள்ளாக கவலைகளை உண்டாக்க கூடாது. பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலோ நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் ஒரு நாளோ கவலையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க கூடாது. ஆகையினால் இப்போ சொல்லுகிறோம், கர்த்தாவே பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலோ நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறவர். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணை, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணை, நீர் எங்களுடைய அடைக்கலம், நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், பிலிப்பியர் 4:6 படி, நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். சொல்லலாமா? அப்பா இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, நான் எதை குறித்தும் கவலைப்பட போவது இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் முன்னாடி சொல்லுங்க. எஸ் லார்ட், ஆமாப்பா நான் இன்னைக்கு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஏசப்பா நிச்சயம் உதவி செய்கிறார். முழு மனசார ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா இன்னையிலிருந்து நான் எதை குறிச்சும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா முழு மனசா முழு நம்பிக்கையா நான் உங்ககிட்ட என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினாலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நீங்க நன்மையை தான் செய்வீங்க. ஆகையினால இப்பொழுது நான் கவலைப்படாம, என்னுடைய இருதயத்துல பாரப்படாம நான் உங்களை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. சொல்லுவோம் அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15:57 படி, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தாவே, கவலை வந்தாலும் பாடுகள் உபத்திரவம் எல்லாம் வந்தாலும் எனக்கு ஜெயத்தை தான் தருகிறவர். நீர் எனக்கு ஜெயத்தை தான் தருகிறவர். சந்தேகத்தோட ஜெபம் பண்ணாதீங்க. சந்தேகம் இருந்தா இந்த ஜெபமே செய்யாதீங்க. தயவு செஞ்சு ஒரு நம்பிக்கை இருந்தா மாத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா மேல ஒரு நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க, நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நீர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவர், நீர் எனக்கு அப்பா ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கையை தருகிற நல்ல தகப்பன். நீங்க நன்மையான ஈவுகள் பூரணமான வரங்கள் உம்மிடத்திலிருந்து வருகிறது. ஆகையினால் உங்களை நான் முழுசுமா நம்புறேன். நீர் எனக்கு ஜெயம் தருகிறவர். சொல்லுவோம் யோவான் 14:27 படி, இயேசுவே நீர் சமாதானத்தை எனக்கு வைத்து போயிருக்கிறீர், உம்முடைய சமாதானத்தையே எனக்கு கொடுத்திருக்கிறீர். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நீர் எனக்கு கொடுக்கிறதில்லை. நான் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க போகிறேன். சொல்லலாமா? கர்த்தாவே, நீர் உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. உலகம் தருகிற சமாதானம் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, கவலைக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் தேவ சமாதானம் என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அப்ப அந்த கவலையை என்கிட்ட எடுத்துருங்க, என்னுடைய சிந்தையிலிருந்து நீக்கிடுங்க. என்னுடைய இருதயத்தின் அறைகளை விட்டு கவலை எல்லாம் நீங்கி இப்போ தேவ சமாதானம் அதுல நிரம்பட்டும். சொல்லுவோமா? தேவ சமாதானம் நிரம்பட்டும். நான் கலங்காமலும் பயப்படாமலும் நான் இருக்க போகிறேன். சொல்லுவோம். அடுத்ததாக சங்கீதம் 55:22 படி, கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன், அவர் என்னை ஆதரிப்பார், நீதிமானாகி என்னை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே நான் உங்க மேல என் பாரத்தை வச்சுட்டேன் அப்பா. ஆகையினால இந்த நாளில நான் கவலைப்பட போறது இல்ல. நீர் என்னை ஆதரிக்கிறவர். ஆதரிக்கிறது என்னதுன்னா, நம்மளை நட்டாற்றுல விட்டுட்டு போறது இல்ல, நம்மளை கை விட்டுட்டு போறது இல்ல, நம்மளை ஆதரிக்கிறவர், முற்றுமுடிய நடத்துகிறவர். சொல்லுங்க, நீர் என்னை ஆதரிக்கிறவர், நீர் என்னை முற்றுமுடிய நடக்கிறவர் அப்பா, நடத்துகிறவர். உங்களுக்கு கைவிட தெரியாது. எங்க கையை பிடிச்சவங்க உங்களுக்கு கையை விட தெரியாதப்பா. நீதிமானாகிய நான் ஒருபோதும் தள்ளாட விட இல்லை ராஜா. நான் உம்மை நம்புவதனாலே கவலை இல்லாமல் நான் உம்மையே சார்ந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுவோம் சங்கீதம் 27:1 படி, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவே? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? சொல்லுங்க சொல்லுங்க. கவலையை பார்த்து பேசுங்க. கவலை என்பது சத்ருவானவன் பயன்படுத்துகிற ஒரு அரணாக போயிடுச்சு. இப்ப இந்த அரணெல்லாம் உடைச்சு போடணும். சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு, நான் யாருக்கும் பயப்பட போறது இல்ல, எந்த மனுஷனுக்கும் பயப்பட போறது இல்ல, எந்த பொருளாதார நெருக்கடியை பார்த்து பயப்பட போறது இல்ல, எந்த வியாதியை பார்த்து பயப்பட போறது இல்ல, எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து நான் பயப்பட போறது இல்ல. கர்த்தர் நீர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறீர், எனக்கு ரட்சிப்பா இருக்கிறீர், நான் பயப்பட போவது இல்லை. நீர் என் ஜீவனின் பலனா இருக்கிறீர், நான் யாருக்கும் அஞ்ச போவது இல்லை. சொல்லுவோம் பிலிப்பியர் 4:13 படி, என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய, ஆமென், கவலையிலிருந்து வெளியே வர எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, பாடுகள் உபத்திரவங்கள் தினந்தோறும் என்னை மேற்கொள்ள நினைச்சாலோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெயம் கொள்ள எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய சாயலாக நான் மாற்றப்படுகிறேன், அவருடைய தன்மை எனக்குள் இருக்கிறது. கவலையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தமாக இருக்கிறது. சொல்லுவோம் ஏசாயா 41:10 படி, நான் பயப்பட மாட்டேன், அவர் என்னுடனே இருக்கிறார், திகைக்க மாட்டேன். நீர் என் தேவன், நீர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்வீர், உம் நீதியின் வலதுகரத்தினால் என்னை தாங்குவீர். சொல்லலாமா? கான்ஃபிடென்ட்டோட அறிக்கை பண்ணுங்க, கர்த்தாவே நான் பயப்பட மாட்டேன், நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் கலங்க மாட்டேன், நீர் என் தேவன், நீர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்வீர், உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் என்னை தாங்குகிறதான தேவன். சொல்லுவோம் சொல்லுவோம், ஓ உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, நாங்கள் பயப்பட போறது இல்லை, கவலை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்க போவது இல்லை. ஒருவேளை கவலைகள் அரண்களாக கட்டப்பட்டு பயமுறுத்தல்களாக அநேக காரியங்கள் சிந்தைகளிலும் எண்ணங்களிலும் இருந்தாலோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அவையெல்லாம் வெளியேறுவதாக. சொல்லுவோம் ரோமர் 8:37 படி, இவை எல்லாவற்றிலேயும் நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, கான்ஃபிடென்ட்டோட சொல்லுங்க, ஏசப்பா நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் நான் இருப்பேன். அப்பா என்னை நெருக்கக்கூடிய கவலைகள் இருக்கலாம், பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனா நான் ஜெயம் உள்ளவன். என்னில் அன்பு கூறுகிறவராலே இயேசுவாலே நான் ஜெயத்தை பெறுகிறேன். சொல்லுங்க, இயேசுவாலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவாலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன், நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி இதனால விசுவாசத்தோடு நான் அறிக்கை பண்றேன். இது வெறுமனே பயத்தை
பயத்துல சொல்ற வார்த்தை இல்ல, அவர் சார்ந்து கொண்டு சொல்ற வார்த்தை, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு சொல்ற வார்த்தை, அவரை நேசிக்கிற நேசத்தினால சொல்ற வார்த்தை, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். காரணம், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், அன்பின் நிமித்தமாக என்னை அவர் ஜெயம் கொள்ள வைக்கிறார். சொல்லுவோமாக. அடுத்ததாக 1 யோவான் 4:18 படி, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், இயேசுவின் அன்பினால் என் இருதயம் நிரப்பப்படுவதாக. சொல்லலாமா? இப்போ நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த நாளில் உங்களுடைய அன்பினால் என்னுடைய இருதயத்தை நிரப்புங்க. உங்க அன்பு இல்லாததுனால தான் கவலை வருது. கவலை வர்றதுனால பயம், நிறைய வியாதி, நிறைய மன அழுத்தம், எத்தனையோ பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனை, டாக்டரால டயக்னோஸ் பண்ண முடியாத அநேக வருத்தங்கள், மனபாரங்கள், நிறைய நேரங்களிலே கிறிஸ்தவர்களே போய் மனநல மருத்துவரை பார்க்க வேண்டிய அவல நிலை ஏற்படுகிறது. காரணம், கிறிஸ்துவனுடைய அன்பு இருதயத்தில் இல்லை. அநேக காரியங்கள் சடங்காக மாறிடுச்சு, அநேக காரியங்கள் ஏதோ பொழுதுபோக்காக மாறிடுச்சு. கிடையாது. கம் பேக் டு தட் இன்டிமசி. அந்த நெருக்கத்திற்குள்ளாக திரும்ப வருவோம், கவலையை தூக்கி போடுவோம், பாடுகள் உபத்திரவங்களை வெளியேற்றுவோம். சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த நாளிலே நான் உம்மோடு கூட இருக்கிற அந்த அன்பில் ஐக்கியப்படணும் அப்பா. அந்த நெருக்கத்திற்குள்ளா நான் திரும்ப வரணும் அப்பா. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, கவலையற்ற ஒரு வாழ்க்கை. நீங்க அந்த மத்தேயுல சொன்னபடி அந்த காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பார்க்கிறோம், ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறோம், அவைகளை எல்லாம் கவலையற்றவர்களாய் இருக்கிறதை போல நாங்களும் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. ஆகையினாலே பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து நாங்கள் இனி கவலைப்படுகிறவர்களா இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே எங்களுடைய இருதயம் நிரப்பப்பட முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வசனங்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா, நாங்க கவலையே எங்களை மேற்கொள்ள விட போறது இல்லை. பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், ஆனா அதுக்கு மத்தியிலே கவலைகள் எங்களுடைய சிந்தைகளை நிரப்ப போவது இல்லை. நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் அன்பிலே நெருக்கி ஏவப்பட்டவர்களாய் இன்னும் நெருங்கி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அன்பினால் எங்களை நிரப்பும். இந்த நாட்களிலே உம்முடைய சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ள, இயேசுவை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய காவலும், ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.